ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டுடோ ஸ்டான்லி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மெனு பை மெனு எக்ஸல் டுடோரியலில் பார்த்தீங்கன்னா 8 பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதோட கண்டினியூட்டி இப்போ பாருங்கள். இப்போ 9th பார்ட் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 8 பார்ட் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மெனுவில் டெலீட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் மண்டே அப்படின்ற இந்த ஒரு செல்லை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இப்போ டெலீட் செல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அல்லது கண்ட்ரோல் மைனஸ், இதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் மைனஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குதுன்னா ஷிஃப்ட் செல் அப்புன்னு இருக்குது, லெஃப்ட்டு ரோ அண்ட் தென் வந்து காலம்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் செல் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டியூஸ்டே மேலே போயிடும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? நான் இப்போ கண்ட்ரோல் செல் கொடுத்துறேன், மறுபடியும் எனக்கு பழையபடி வந்துடுது. அதே டெலிட் செல்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் செல் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் செல்லை மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே போல் வந்து பாருங்கள், இப்போ என்டையர் ரோவும் நம்ம டெலிட் பண்ணுறதா இருந்தால் இதை செலக்ட் பண்ணி என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ரோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் டெலிட் ஆப்ஷனில் என்டையர் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், டெலிட்டில் இங்கே பாருங்கள் என்டையர் காலம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். சரிங்களா? இதே ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டெலீட்டில் பாருங்கள், டெலிட் ஷீட் ரோன் இருக்குது, டெலிட் ஷீட் காலம்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கர்சர் இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா டெலிட் ஷீட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காலம் ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். சரிங்களா? அதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த 3 மட்டும் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலிட்டில் போகிறேன், டெலிட் ஷீட் ரோஸ்ன்னு கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு ரோஸ் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு புது ஷீட் எனக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கீழே இருக்கிற இந்த ப்ளஸ்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி இங்கே டைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷீட்டே எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெலிட்டில் போயிட்டு டெலிட் ஷீட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஆனால் இந்த எரர் நீங்கள் படிச்சு இந்த வார்னிங் மெசேஜ் படிச்சு பாருங்கள், இது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடும். உங்களால் அன்டூ பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஷீட் ரெக்வயர் ஆகாது. ஓகேங்களா? அதனால் ஒன்ஸுக்கு ட்வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த ஷீட் டெலிட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அன்டூ பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெலிட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஹோம்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஃபார்மட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இதில் நம்ம செல் சைஸில் இதில் நம்ம இந்த ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்கள் ரோ ஹைட்டுன்னு இருக்குது, ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் நான் வந்து பாருங்கள் இந்த இப்போ நாம் வந்து இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தெரியுது. ரீசன் என்னென்னா வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 325% ஜூமில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேனுவலாக நீங்கள் எங்கேயே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பிக்சல் ஹைட்ஸ் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படிங்கிறது அங்கே தெரியும். அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இல்லை மேனுவலாக சேஞ்ச் பண்ண வேண்டாம், எனக்கு மெனு வைஸ் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எந்தெந்த ரோஸை நீங்கள் ஹைட் சேஞ்ச் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஃபார்மேட்டில் ரோ ஹைட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ 19.5 இருக்குங்களா, இதை நான் வந்து பாருங்கள் 25 நான் மாற்றிட்டு நான் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 25 ஹைட்டுக்கு உங்களுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரோஸ்க்கு ஈஸியாக நீங்கள் ஹைட் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி வந்து நீங்கள் ரோஸை கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்மேட்டில் பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட்டுன்னு இருக்குது. ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபிட்டில் ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு தேவையான ஹைட்டை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸாக இருக்கிற அந்த ஹைட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். இது ஆட்டோ ஃபிட். இல்லை இந்த ஷீட் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் நான் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார்னர்ல நீங்க கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்க என்ன ஹைட் நீங்க சூஸ் பண்றீங்களோ அது எல்லாத்துக்கும் சேம் ஹைட்டா மாறிடும். சரிங்களா? அல்லது சேம் இதே ஃபார்மேட்ல ரோ ஹைட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ஹைட் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 25 கொடுத்தேன்னா ஓவராலா எல்லாத்துக்கும் 25 மாறிடும். சரிங்களா? அதே போல் ஆட்டோ ஃபிட்டும் நீங்க கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்னா ஆட்டோ ஃபிட் ரோஸ் ஹைட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா போதும், எல்லாமே ஆட்டோ ஃபிட் ஆயிடும். சரிங்களா? இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்கு. இந்த மாதிரி ஹைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்துக்குமே ஆட்டோ ஃபிட்டா மாத்தணும்னா இதுல ஏதாவது ஒரு ரோல போயிட்டு நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட்டோ ஃபிட்டாக உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம ரோ ஹைட் அண்ட் ஆட்டோ ஃபிட் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஓகேங்களா?
அடுத்தது இந்த ஃபார்மேட்ல பாருங்க காலம் வித், ஓகேங்களா? காலம் வித், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் காலம் வித், டிஃபால்ட் வித் பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த காலம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது நம்ம காலம்ஸ் சொல்லுவாங்களா? இப்போ ஏ ஒரு காலம், பி ஒரு காலம், சி ஒரு காலம், அப் டு எவ்வளவு இருக்கோ அது, ஓகேங்களா? இப்போ இந்த ஏ பொறுத்த வரைக்கும் பாருங்க, நான் கிளிக் பண்றேன். இது பாருங்க 10.00 75 பிக்சல்ஸ் வித் இருக்கு. அதே மாதிரி பி பாருங்க உங்களுக்கு 10.71 80 பிக்சல் இருக்கு. சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க 19.86 144 பிக்சல்ஸ் இருக்கு. நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் கிளாஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த காலம் விட்டு அடுத்த காலமுக்கு தாவன மாதிரி இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் அப்படி கிடையாது. என்னன்னா இந்த காலம் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபிட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்களுக்கு வித்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ வித்து பாருங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 25.86 186 பிக்சல்ஸ் உங்களுக்கு வித்து இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வித்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வித்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இல்லை எல்லாத்துக்கும் ஒரே வித்து தான் நான் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கார்னர் வச்சு கிளிக் பண்ணுங்க, அல்லது கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா காலம் வித் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 120 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்க எல்லா காலமும் உங்களுக்கு 120 மாறிடும். சரிங்களா? 120 ரொம்ப பெரிய வேல்யூ. ஸோ 120 உங்களுக்கு மாறிடும். சரிங்களா? இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இது ஆட்டோ ஃபிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோ ஃபிட் காலம் கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். பாருங்க இதுக்கு மேலே கண்டென்ட் கிடையாது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாருங்க வித் வந்து உங்களுக்கு செட் பண்ணிக்கிச்சு. இது வந்து ஆட்டோ ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஜஸ்ட் இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ இதே ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா பாருங்க உங்களுக்கு டிஃபால்ட் வித் இருக்குங்களா? இதை கிளிக் பண்ணி பாருங்க 120 காட்டுது. ஏன் 120 காட்டுதுன்னா இதெல்லாமே கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோ ஃபிட் ஆயிடுச்சு. கண்டென்ட் இல்லாத செல்லாம் பாருங்க பெருசா இருக்கு. நான் பெருசு பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம பாருங்க எல்லாமே செலக்ட் பண்ணி நார்மலா இந்த சைஸ்க்கு நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சைஸ் உங்களுக்கு மாறிடுச்சுங்களா? இப்போ இந்த 3 காலம் மட்டும் ஆட்டோ ஃபிட் பண்றதா என்ன பண்ணலாம், இந்த மூணுமே செலக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட்ல போயிட்டு ஆட்டோ ஃபிட் கொடுக்கலாம், ஆட்டோ ஃபிட் காலம் வித் கொடுக்கலாம், அல்லது இந்த இடத்துல போய் ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணா போதும் காலம் வித் உங்களுக்கு வந்துரும். அப்ப இது மூணு தவிர மத்த எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்றதா இருந்தா டிஃபால்ட் வித்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா போதும் 8.57 இருக்குங்களா? அது எங்க இருக்குன்னு பார்த்தா இப்போ இந்த டி ல பாருங்க கிளிக் பண்ற 8.57, இ ல பாருங்க 8.57 65 பிக்சல்ஸ் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போற டாபிக் வந்து பாருங்க, இந்த ஃபார்மேட்ல பாருங்க உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து ஹைட் ரோஸ் காலம்ஸ் அண்ட் ஷீட் அப்படின்ற ஒரு 3 விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? விசிபிலிட்டி அப்படின்னா நம்ம வந்து மறைச்சு வைக்கணும், மறுபடியும் கொண்டு வரணும், கரெக்ட்டுங்களா? இப்போ ஹைட் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரோஸை காலம்ஸை ஷீட்டை ஹைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த மெனூஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இங்கே மவுஸ்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணாவே எல்லாமே நீங்க பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த பி காலமை மட்டும் நீங்க ஹைட் பண்றதா இருந்தா இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஹைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும். அந்த ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட்ல ஹைட்ல வந்து ஹைட் காலம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? இது நீங்க மறுபடியும் கொண்டு வரதா இருந்தா நீங்க அன்ஹைட் காலம்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்ஹைட் ஆயிடும். சேம் அதே மாதிரி பாருங்க ரோஸை நீங்க ஹைட் பண்றதா இருந்தா எனக்கு இந்த 3 ரோ எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா இது மூணுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஹைட் அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்க 1 அப்புறம் 5 வந்துருச்சு, இதெல்லாம் உள்ள மறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்களா இந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நீங்க என்ன பண்ணலாம்னா சேம் அதே ஃபார்மேட்ல போங்க, ஹைட்ல போங்க, இங்கேயும் ஹைட் பண்ணலாம். அன்ஹைட் ரோஸ் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே எனக்கு அன்ஹைட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் ஹைட் அண்ட் அன்ஹைட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஷீட் இருக்குங்களா, நான் இன்னொரு ஷீட்ல சேம் இதே கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஷீட் ரொம்ப முக்கியமான ஷீட், இதை எனக்கு ஹைட் பண்ணி வைக்கணும், யாரும் இதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த ஷீட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபார்மேட்ல போயிட்டு ஹைட்ல போயிட்டு ஹைட் ஷீட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் இது மறைஞ்சிருச்சுன்னா கீழே உங்களுக்கு தெரியாது. சரி, இது அன்ஹைட் பண்றதா இருந்தா என்ன பண்ணலாம், நீங்க ஃபார்மேட்ல போலாம், அன்ஹைட்ல போயிட்டு அன்ஹைட் ஷீட்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷீட் நேம் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்க அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க தேர்ட் ஷீட் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம்னா ரோஸை நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணலாம், அன்ஹைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ஸையும் அண்ட் தென் ஷீட்டையும் நீங்கள் பண்ணலாம். அந்த 3 ஆப்ஷன் இப்போ நான் மவுஸில் பண்ணி காட்டினேன். அது அப்படியே மினூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
அடுத்து நான் பார்க்க போற டாபிக் இதே ஃபார்மேட்ல பாருங்க உங்களுக்கு ஆர்கனைஸ் ஷீட் அப்படின்ற இந்த ஒரு கேட்டகரி பார்க்க போறோம். ஓகேங்களா? ரீநேம் ஷீட்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க பாருங்க ஷீட் 1 இருக்கு, ஷீட் 3 இருக்குங்களா? இந்த ஷீட் 3ன்ற நேம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்க ஷீட்டுக்கு நான் என்ன பண்றேன்னா ஏதாவது லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரீநேமிங் ஆப்ஷன் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்மேட்ல பாருங்க ரீநேம் ஷீட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு எடிட்டிங் கண்ட்ரோலா உங்களுக்கு வந்துரும். இங்க நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க டாபிக் அப்படின்னு டைப் பண்றேன்னா ஷீட் 1க்கு பதிலா டாபிக்னு எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஷீட் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல வந்து பாருங்க மூவ் ஆர் காப்பின்னு இருக்கு பாத்தீங்களா? இப்போ இந்த டாபிக் அப்படின்ற இந்த ஷீட்டை நான் மூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கீழே கொண்டு வரேன் பாருங்க. எனக்கு இதே டாபிக் ஷீட் எனக்கு இன்னொரு காப்பி வேணும்னு நினைச்சீங்கன்னா கிரியேட் அ காப்பின்ற இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஓகே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பாருங்க டாபிக் 2 காப்பி உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து பாருங்க இந்த டாபிக் வந்து எனக்கு இந்த கடைசிக்கு எனக்கு மூவ் ஆகணும், இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஃபார்மேட்ல போயிட்டு மூவ் ஆர் காப்பி ஷீட்ஸ்ல இங்க பாருங்க மூவ் டு த எண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே கொடுத்தா அங்க இருந்து இங்க முன்னால மூவ் ஆயிடும். சரிங்களா? அல்லது நீங்க என்ன பண்ணலாம், மவுஸ்ல நீங்க டிராக் பண்ணி எங்க வேணாலும் நீங்க இதை வச்சுக்க முடியும். சரிங்களா? இதுதான் மூவ் அண்ட் காப்பி அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இப்போ இதே பாருங்க ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேப் கலர்னு ஒன்று இருக்குது. டேப் கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த டேப் கலர் ஒயிட்டாக இருக்குது. இது கலராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு இது ப்ரௌன் கலரில் வேணும், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டேப் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த லிஸ்ட்டுன்ற கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டுக்கு ஒரு கலர் வேணும். ஸோ ஃபார்மேட்டில் நான் போகிறேன். ஹோமில் ஃபார்மேட்டில் டேப் கலர்ஸில் ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அடுத்த ஷீட் பாருங்கள், அடுத்த ஷீட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டேப் கலர்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆர்கனைஸ் ஷீட் அப்படின்ற இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூட்டி நான் நாளைக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.